வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நான் கொஞ்சம் அடினியம் விதைகள் விதைக்கலாம்னு சொல்லி எடுத்துருக்குறேங்க. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் நியூ இயர் அன்றைக்கி இதை விதைச்சி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேங்க. அது இன்றைக்கி தான் எடுக்க முடிஞ்சது. அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நான் போன மாதம் பர்பிள் சீட்ஸ் கொஞ்சம் நான் ஷேர் பண்ணியிருந்தேங்க. அந்த சீடு ஒரு 10 சீடு நான் அதிலேருந்து எடுத்து வச்சுருந்தேங்க. அதை இன்றைக்கி விதைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அதே மாதிரி ஆன்லைனில் நான் ஒரு பிங்க் அடினியம் வாங்கியிருந்தேங்க. அது கூட அடுக்கு அடினியம் பூ தான். அதுவுமே விதைகள் வச்சுருந்தது. அந்த விதைகளுமே இப்போ விதைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இந்த பூ இல்லைங்க, கிட்டத்தட்ட இது மாதிரி இருக்கும். ஆனால் இதை விட கொஞ்சம் திக் கலரில் இருக்கும். அந்த செடியில் இப்போ பூ இல்லை. பொதுவாக நம்ம அடினியம் விதைகள் விதைச்சு அதிலிருந்து பூக்கள் வரும்போது அந்த நிற மாற்றம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அதாவது நம்ம என்ன கலர் விதை போடுறோமோ அதிலேருந்து கண்டிப்பாக அதே கலர் பூக்கள் வர்றதில்லைங்க, வேறு மாதிரி தான் வருது. அது பார்க்குறதுக்கே நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனாலே நான் நிறைய விதைகள் விதைச்சி பார்க்குறது உண்டு. இன்றைக்கி நான் அதனால தான் அந்த பர்பிள் சைடு அப்புறம் பிங்க் சைடு ரெண்டுமே எடுத்துருக்கிறேன். விதைச்சிட்டு நம்ம அதோடைய ரிசல்ட்லாம் நம்ம பார்க்கலாம். இதில் நான் 2 பாட் நான் எடுத்துருக்குறேங்க. இது போன்சாய் பாட் அப்படின்னு சொல்லி நான் வாங்கினது தான். இது விதைகள் விதைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதை எடுத்துருக்குறேன். இது நம்ம ரித்து பாட்ஸ் அப்படிங்கிற கேரளா செல்லர்கிட்ட வாங்கினது தாங்க. அது கூட நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இது 4 இன்ச்சு ஹைட்டுங்க, 9 இன்ச் அகலம் உள்ள ஒரு பாட்டு தான். இது விதைகளுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதில் எடுத்துருக்கிறேன். இதில் நல்ல பெரிய ஹோல்ஸாகவே அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதனால் நான் இந்த ஹோல்ஸ் அடைக்கிறதுக்கு இந்த மாதிரி கல் வச்சுருக்கிறேன். இதில் மேலே நல்ல பெரிய மணல் போட்டுக்கிடலாம். நான் அடியில் இது மாதிரி நல்ல பெரிய மணல் துகள்கள் நான் போட்டிருக்கிறேங்க. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றின உடனே ஃபில்டராக இருக்காக தான் இது மாதிரி நம்ம பெரிய மணல் போடுறது. இதில் நான் நல்ல ஆற்று மணல் எடுத்து நல்லா சளிச்சு எடுத்துருக்குறேங்க. இது பெரிய கல் அதெல்லாம் இருக்காமல் இருந்துச்சுன்னா நமக்கு விதைக்கும் போது விதைகள் வளர்கிறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் எப்போவுமே சளிச்சு தான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி சளிச்சு எடுத்துருக்கிறேன். அது கூட கொஞ்சமாக நான் மண்புழு உரம் சேர்த்துருக்குறேன். ஏன் மணல் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா சளிச்சு எடுத்த மணல், கல் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மணலை நான் அந்த பாட்டில் நான் நிரப்பிக்கிறேன். நான் இந்த பாட்டில் பாதி பாட்டு அளவுக்கு நான் மணல் எடுத்துருக்குறேங்க. பொதுவாக அடினியம் விதைகள் விதைக்கிறதுக்கு உயரம் அதிகமான ஒரு பாட்டோ இல்லை மணல் அதிகமாகவும் நமக்கு தேவையில்லை. அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த உயரம் குறைவான நல்ல அகலமான ஒரு பாட்டு எடுத்துருக்குறேன். இப்போது இதில் நான் நல்ல தண்ணி ஊற்றி ஃபில்ட்ரு பண்ண வச்சிடுறேங்க. இதில் நான் தண்ணி ஊற்றி நல்லா ஃபில்ட் ஆகிடுச்சுங்க. இதில் நான் ஒரு 10 விதைகள் வைக்கிறது மாதிரி நான் 2 பாட்லேயுமே நான் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன் சின்னதாக. இது மேலே நம்ம விதைகள் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மணல் தூவி நம்ம தண்ணி தெளித்தா போதும். நம்ம விதைகளை வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றினோன்னா விதைகள் நம்ம வச்ச மாதிரியே இருக்காதுங்க, அப்படியே களைஞ்சிரும். அப்படிங்கிறதுனால தான், ஏன்னா மொத்தமாக ஒரே இடத்துல கூட சேர்ந்துடும். அதனால தான் நான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஹோல்ஸ் போட்டுட்டு விதைகள் வைக்கிறது. நான் விதைகள் வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாட்டில் நான் பர்பிள் சீட்ஸ் வைக்கலான்னு நினைக்கிறேங்க. இந்த 2 பாட்டிலையுமே நான் விதைகள் வச்சுருக்கிறேன் பாருங்கள். விதைகளை இந்த மாதிரி தாங்க நம்ம வைக்கணும். வச்சுட்டு இதுக்கு மேலே மணல் தூவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்தா போதும். இந்த பாட்டில் நான் ஆன்லைனில் வாங்கின ஒரு பிங்க் கலர் அடினியம் விதை வச்சுருந்ததுங்க. அதை தான் நான் இதில் விதைச்சிருக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி நல்ல மணல் தூவிக்கலாம். இதில் நான் விதைகளுக்கு மேலே மணல் தூவிட்டு நம்ம தூவி விட்டோம் இல்லைங்களா, அந்த மணல் நனைகிற அளவுக்கு நம்ம தண்ணி தெளித்தா போதுங்க. நம்ம ஏற்கனவே நல்லா தண்ணி ஊற்றி தான் ஃபில்ட்ரு பண்ணியிருக்கிறோம். இதை அப்படியே ஒரு நிழலான இடத்துல எடுத்து வச்சிடணுங்க. ஆனால் நல்ல காத்தோட்டமும் வெளிச்சமும் கண்டிப்பாக தேவை. நிறைய பேருக்கு இந்த அடினியம் விதைகள் விதைக்கிறதுல ஒரு சந்தேகம் என்னென்னா, தண்ணி நல்லா தெளிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது தாங்க. ஏன்னா பொதுவாக அடினியம் செடிகள் அப்படின்னாலே தண்ணி நம்ம கம்மியாக ஊற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிறோம். பெரிய செடிகளுக்கு அது சரிதாங்க. ஆனால் நாற்றுகள் நம்ம விதைகள் விதைச்சிட்டு நாற்றுகள் நல்லா வர்றது வர கண்டிப்பாக தண்ணி நல்லா தெளிக்கணுங்க. ஏன்னா விதைகளுக்கு நல்ல ஈரம் இருந்தால் தான் நல்லா தழைச்சி வரும். அதனால் தினமுமே காலையில் பார்த்து நல்லா தண்ணி தெளித்து விடலாங்க. அதே மாதிரி வெயில் காலத்தில் 2 நேரமுமே கூட தண்ணி தெளிக்கலாம். மண்ணோட ஈரம் காயாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும்.
ஒரு வாரம் கழித்து நம்ம இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பாக நமக்கு 4, 5 நாள்லே தெரிஞ்சிரும் இதோட ரிசல்ட் எப்படி வருது அப்படிங்கிறது. இருந்தாலும் சில விதைகள் வந்து தாமதமாகும் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு வாரம் கழித்து பார்க்கலாம். இந்த அரேபிகம் சீட்ஸ் வந்து விழுப்புரத்துலேருந்து சுமதி அப்படிங்கிற சகோதரி நமக்காக கொடுத்தது தாங்க. நிறைய விதைகள் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே நமக்கு கொடுத்துட்டாங்க. இதுவுமே நான் வந்து நாளைக்கு வந்து விதைக்கலான்ட்டு இருக்கிறேங்க. இவ்வளவு விதைகளை நமக்கு வந்து அவங்க ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்குமே வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல மனசு வேணுங்க. இந்த நேரத்தில் நான் அந்த சகோதரிக்கு நான் என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த பர்பிள் சீட்ஸ் வாங்கிட்டு நிறைய உறவுகள் வந்து விதைகள் நல்லா வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இன்னுமே வாங்கி விதைச்சவங்க வந்து கண்டிப்பாக ரிசல்ட் என்ன வருது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.